காய்ஸ், ஒரு சென்னா மசாலா ரெசிபியோட வந்துட்டோம்ல. இந்த சென்னா மசாலா ரெசிபியோட வாசம் சென்னை வரைக்கும் வீசும். அப்படியே நம்ம ஸ்டைல்ல ஆரம்பிக்கலாமா? ஒரு மிக்சர் ஜார்ல சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதை ஃபர்ஸ்ட் ஒரு ஓட்டி எடுத்துட்டு வந்து அது கூட 2 மீடியம் சைஸ் அளவுக்கு பழுத்த தக்காளி, அது கூட அப்படியே ஒரு 15-20 வந்து புதினா இலை, ஒரு 5 to 6 கொத்தமல்லி அப்படியே தண்டோட சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், வேக வச்ச கொண்டக்கடலையில இருந்து ஒரு கைப்பிடிய சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு எண்ணெயை கூட பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய் போட்டு சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், கிட்டத்தட்ட பொன்னிறமா வதங்கணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷமாச்சும் குறைஞ்சது ஆகும். ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்குங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துட்டு அப்படியே தலை மேல கொஞ்சமா உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 டீஸ்பூனுக்கு மல்லி பவுடர், கொஞ்சமா மஞ்சத்தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்ச விழுது கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட அப்படியே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கசக்கி விட்டு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட பச்சை வாசனை போறதுக்காக லிட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீடியம் ஃப்ளேம்ல இருந்து ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போய் இந்த அளவுக்கு எண்ணெய் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ வேக வச்ச கிட்டத்தட்ட இது ஒரு 400 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை இருக்கும். அது கூட சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே கிளறும் போது அந்த கரண்டியோட பின்னாடி சைடை வச்சு நல்லா கொண்டக்கடலையை மசிச்சு விடுங்க. தண்ணியோட கன்சிஸ்டன்சி ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமா கொத்தமல்லியை தூவி இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இவன் சூப்பரா கொதிச்சு எண்ணெய்லாம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா கொண்டக்கடலையின் மேனியில் மசாலாலாம் செம்மையா ஒட்டி சூப்பரா இருக்கும். அப்படியே கொத்தமல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணி நான் வந்து இரும்பு பாத்திரத்துல சமைச்சனால வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம தலைவன் மாசா ரெடி ஆயிருவான். சப்பாத்தி, நானு, புலாவுன்னு எல்லாத்துக்கூடயும் ஆப்டா இருப்பான். கண்டிப்பா இந்த ரெசிபியை ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.